மேலாக இறைவனுக்கு ஆராதனை செய்கிறது அது மாத்திரமல்ல, இங்கும் நாம் ஒரு சிலர்களாக கூடி வந்து இறைவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு இந்த பாக்கியத்தை நாம் யாவருக்கும் ஆண்டவர் தந்ததை எண்ணி நான் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். आज के दिन ये ऑनलाइन के द्वारा आराधना कराने के लिए यहाँ पर भी कुछ लोग भी मिलकर यहाँ पर मिलकर आराधना करने के लिए प्रभु अनुग्रह किया, इसलिए प्रभु को धन्यवाद. இறைவனுக்கு ஆராதனை செய்கிறது நம்முடைய இன்றிமையான ஒரு கடமையாகும். और परमेश्वर को जो आराधना हम कर रहे हैं हमारी खास एक फर्ज होती है. உலகத்திலே எந்த காரியமும் நடந்தாலும் जो दुनिया में जो भी कार्य हो, நாம் உலகத்திலே இருப்பதனால அதோடைய தாக்கம் நம்முடைய மனதிலே உண்டாகிறது. और दुनिया में हम रहने के कारण उसके जो धक्का हमारे ऊपर भी होती है. நாம் கவலையற்று இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாலும் प्रभु ने ये कहा कि बिना चिंता कर रहो करके, கவலையாலும் மிகவும் பாடுகளாக மனிதர்கள் பாடுபடும் போது और दुखों से बड़ी कष्ट जब लोगों को दुख उठाते हैं, நமக்கும் அந்த கவலையானது நம்முடைய மனதிலே உண்டாகிறது. हमारे मन में भी वो चिंता होती है. அதெல்லாம் தவறு அல்ல. ये सब गलत तो नहीं है. இந்த கவலைகள் எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லும்படிக்கு ஆண்டவருக்கு நேராகவே நம்மை இந்த சகல காரியத்தையும் அவர் நடத்தி கொண்டு போகிறார். ये चिंताओं को हम परमेश्वर के सामने ले चलने के लिए परमेश्वर ये कार्य सब उनके सामने करा के हमें ले चलते हैं. எந்த மனிதனும் எந்த அரசாங்கமும் நம்மை விடுவிக்க முடியாது. जो भी इंसान वो या तो कोई भी राज्य हमें छुटा नहीं सकेगा. எந்த பலவானும் எந்த ஆன்மீகவாதியும் நம்மை விடுவிக்க முடியாது. और कोई भी बलवान वो आत्मिक प्रकार का कोई भी शक्ति हो वो हमें छुटकारा नहीं दे सकता है. இறைவன் மாத்திரம் நம்மை விடுவிக்க முடியும். இறைவனை சார்ந்து நாம் வாழும்படிக்கு இந்த தினத்திலே நாம் சில காரியங்களை தியானிப்போமாக. केवल परमेश्वर ही हमें बचा सकता है. परमेश्वर का पक्ष में होकर हम जीने के विषय में कुछ कार्य को आज के दिन ध्यान करेंगे. நாம் கடவுளின் முன்பாக சரியான ஒரு அணுகுமுறை குறித்து நாம் இந்த தினத்திலே தியானிப்போமாக. जो परमेश्वर के सामने एक ठीक जो एक संबंध की बात को आज के दिन हम ध्यान करेंगे. நம்முடைய அணுகுமுறையானது கடவுளிடத்தில் நாம் எப்படி வைத்து இருக்க வேண்டும்? हमारे जो कहना हमारी जो निकटपंथ परमेश्वर के पास कैसे रखना. இவ்வளவு உலகத்திலே தீமை நடந்து கொண்டு இருக்கும் போது நாம் கடவுளை குறித்து எண்ண வேண்டுமா, கடவுளை குறித்து பேச வேண்டுமா, கடவுள் ஒருவர் இருந்தால் இப்படி நிகழுமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் நம்முடைய இருதயங்களிலே உண்டாகிறது. அது இயல்பான காரியமாகும். एक ऐसी सवाल भी होता है, संदेह भी होता है. दुनिया में इतना महामारी हो रही है, इतना तकलीफ होता है, इसके बीच में क्या हम परमेश्वर के पास जाएं या उनको पूछें या करें? ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொன்னதை மாத்திரம் நாம் மனதிலே கொண்டு இறைவனுக்கு முன்பதாக ஒழுகிறதே அது சிறந்த காரியமாகும். लेकिन इंसान क्या करना चाहिए करके जो परमेश्वर ने जो बताकर गया है उसी को करना ये श्रेष्ठ बात होगा. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ऐसी कार्य जब होती रहती है, ஒரு கேள்வி நம்முடைய இருதயங்களிலே உண்டாகிறது. இந்த கேள்வியானது எக்காலத்திலும் உண்டாகும். एक सवाल हमारे मन में होता है. ये सवाल हर समय पर होती रहेगी. இறைவனிடத்தில் குற்றம் காண முடியுமா? क्या परमेश्वर के पास कोई दोषी हम ठहरा सकते हैं? அவர் செய்வதை நாம் தடுக்க முடியுமா? या तो वो करता है उसे हम रोक पाएंगे? பவுலடியாக ஒரு வாக்கியத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். जो पौलुस ने एक वचन पर ऐसा कहता அந்த है. வாக்கியத்தை வாசிப்போமாக. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிப்போமாக. रोमियो की किताब 9वां अध्याय की 20वां वचन को हम पढ़ेंगे. रोमियो 9:20. அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீர் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? और रोमियो की किताब 9वां अध्याय की 20वां वचन में हम ऐसा पढ़ते हैं, ये मनुष्य भला तू कौन है जो परमेश्वर के सामने करता है? क्या गढ़ी हुई वस्तु गढ़ने वालों से कह सकती है क्या तूने मुझे ऐसा क्यों बनाया है? இறைவனிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்க முடியுமா? நீ ஏன் இப்படி செய்கிறீர் என்றும் क्या हम परमेश्वर के पास ऐसा सवाल पूछ सकते हैं क्या? உருவாக்குறவரை பார்த்து நீ ஏன் என்னை இப்படி உருவாக்கினீர், இப்படி அவஸ்தைப்படும்படிக்கு என்னை உருவாக்கினீரோ
என்ற இப்படி கேள்வி நாம் கேட்க முடியுமோ? आपने क्यों मुझे ऐसा बनाया? जिसने जो बनाया उनको देखकर क्या हम पूछ सकते हैं कि आपने ऐसा क्यों मुझे बनाया है? வேதத்தின் சிந்தனையை உடையவர்கள், जो शास्त्र के विचार जिसके पास होता है, இந்த வேதத்தை நம்புகிறவர்களுடைய சிந்தனையானது इस जो शास्त्र के विषय के हमारे विचार எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. किस प्रकार का होना चाहिए करके यहाँ पर लिखा है. இறைவனிடத்தில் நாம் கேள்வி கேட்பது, जो परमेश्वर के पास सवाल पूछना, அது சரியான காரியம் இல்லை என்றும் वो ठीक की बात नहीं होता है. சிலர்கள் அப்படி கேட்டார்கள் कुछ लोग ऐसे ही सवाल पूछे हैं. என்று வேதாகமத்திலே அப்படிப்பட்ட கேள்விகளும் அவரை நம்பினவர்கள் கேட்டார்கள் என்றும் சான்றிதழ்கள் இருக்கிறது. ऐसे सवाल के बारे में शास्त्र में है और उसके ऊपर भरोसा रखने वालों भी ऐसे सवाल पूछा करके भी है. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், विश्वास की मूल पिता इब्राहिम, அவர் இறைவனிடத்தில் ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறார். उन्होंने परमेश्वर के सामने एक कार्य को आगे रखता है. ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அதை அழித்து போட வேண்டும் என்று அவர் நிர்ணயித்து வருகிறார். एक नगर को नाश करने के लिए प्रभु का निर्णय था. பாருங்கள், இப்படித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து போட வேண்டும் என்று அவர் கடந்து வரும்போது, देखिए ऐसे ही ये दुनिया को नाश करने के लिए जब प्रभु आ रहा तो இறைவனுடைய நண்பனாகிய ஆபிரகாம் அவர்கள், ये परमेश्वर का मित्र इब्राहिम जो है, அவர் இறைவனை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், वो परमेश्वर को ताककर ये सवाल पूछता है, துன்மார்களோடு சேர்த்து நீதிமான்களையும் நீர் அழிப்பீரோ? क्या दुष्टों के साथ मिलाकर धर्मियों को भी हम मारेंगे? ஆபிரகாம் இப்படி இறைவனிடத்தில் கேள்வி கேட்டார். इब्राहिम ऐसा परमेश्वर के पास सवाल पूछा. பாருங்கள், இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். பாவமானது கூடிக்கொண்டு போகிறது என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். आज जो प्रभु सोच रहा था कि दुनिया को नाश करे, पाप तो बढ़ती जाती है, इंसान प्रतिदिन पाप बढ़ती जाती है. சோதோம் குமாரோவின் பாவத்தை பார்க்கலாம், இக்காலத்திலே பாவமானது மிகவும் பெருத்திருக்கிறது. आज जो सोदोम कुमारा का उस समय के पाप से भी बढ़कर इन दिनों के पाप बहुत बढ़ गया. ஆனா பக்தனாகிய இறைவனுக்கு நண்பனாக இருந்த ஆபிரகாம் இறைவனிடத்தில் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். लेकिन परमेश्वर का मित्र जो इब्राहिम था, वो परमेश्वर को ताककर एक सवाल आगे रखता है. நண்பர்கள் நண்பனிடத்தில் கேட்கிற விதமாக ஆபிரகாம் இறைவனிடத்தில் கேட்கிறார். मित्रों जिस प्रकार अपने मित्रों से पूछते हैं, उसी हिसाब से इब्राहिम परमेश्वर को देखकर पूछता है. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படி அழிக்க மாட்டேன் என்று. परमेश्वर कहता है मैं ऐसी नाश नहीं ஒரு करूंगा. 50 பேர் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறார். क्या हो सके 50 जन होगा तो आप ऐसे नाश करेंगे? எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் இருக்கும்போது உலகத்தை அழிப்பீரோ என்று நாமும் இறைவனிடத்தில் கேட்கிற விதமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम ऐसे काल पे जीवन बिताते जो गिनती के अंदर जो रहने वालों को भी आप नाश करेगा क्या? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर क्यों कहता है அப்படி நான் செய்ய மாட்டேன். ऐसे हम नहीं करूंगा? ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். इब्राहिम ये कार्य को कहता है. ஆண்டவர் அநீதி செய்ய மாட்டார். परमेश्वर अधर्म अनीति नहीं करेगा. அவர் துன்மார்களோடு சேர்த்து இறைவனை நம்புகிறவர்களை அவர் அழிக்க மாட்டார். जो दुष्ट लोगों के साथ मिलकर परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला को नाश नहीं करेगा. லோத்தை அவர் மீட்டார். दो लूत को परमेश्वर छुटाया. இந்த காரியங்கள் எல்லாம் ஆதியாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ये कार्य सब उत्पत्ति के किताब में लिखा हुआ है. ஆனால் இக்காலத்திலே நாம் பார்க்கும்போது, लेकिन अब के दिन में हम देखें तो பல போதகர்கள், பல இறைவனை நம்புகிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்களும் மரித்து போகிறார்கள். कई शिक्षकों, कई जो पास्टरों और जो परमेश्वर को भरोसा करने वाला भी मर जाते हैं. லோத்தை போல் इवர்கள் ஏன் மீட்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளாக உண்டாகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. एक सवाल उठने का एक मौका भी ये होता है कि लूत का शरीर क्यों नहीं बचाया? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே விதமான வாக்குத்தத்தத்தை அவர் தரவில்லை. आज जो नया नियम में परमेश्वर ऐसी वादा नहीं दिया है. இயேசுவை நம்புகிறவர்கள் அவர்கள் சரீர மரணத்தை காணார்கள் என்று ஆண்டவர் எங்கேயும் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. जो यीशु के ऊपर भरोसा रखने वालों शरीर
शरीर का मृत्यु नहीं पाएंगे करके कहीं भी उसने नहीं कहा। ஆண்டவருடைய ஜனங்கள் சில வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொண்டு परमेश्वर के लोग कुछ शास्त्र के वचन को गलत रीति से समझकर அது நடைபெறாமல் போகிறதை இவர்கள் நம்புற விதமாக அது நடைபெறவில்லை என்று அவர்கள் விசுவாச துரோகம் பண்ணுகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ये लोग उसके जो भरोसे छोड़ते हुए विश्वास की घात करने का एक समय पर हम जीते हैं। என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரியார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கொண்டு और मेरे ऊपर विश्वास करने वाला ना मरेंगे करके जो वचन है उसे लेकर பலர்கள் இடறி போன காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். कई लोग ऐसे ठोकर खाया वो एक समय पर हम जीते हैं। இறைவனுடைய வசனத்தை இறைவனுடைய ஆவியானவர் ஒருவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால் परमेश्वर के वचन को प्रभु के आत्मा किसी को अगर नहीं समझाया तो அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். वो आकर हर सच्चाई पर आपको चलाएंगे। சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் सच्चाई को जानने बिना நாம் இயேசுக்குள்ளாக இருக்கிறோம் என்ற நினைவு இல்லாமல் हम यीशु के अंदर है करके ये एक विचार होने बिना இவர்களையே எப்பொழுதும் அதாவது சிரஞ்சீவிகளை போல் நாம் உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையுடையவர்களாக பலர்கள் காணப்படுகிறார்கள். कई लोगों को ऐसी भरोसा कि जैसा चिरंजीवी जाने के कभी नहीं मरेंगे ये विचार पे वो लोग रहते हैं। ஏனென்றால் கடவுளுக்கு முன்பதாக நம்முடைய அணுகுமுறையானது தவறாக நாம் வைத்திருக்கிறது நிமித்தம் வருகிற இடர்கள் இது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். मैं आपसे ये कहते हैं परमेश्वर के ऊपर जो गलत हिसाब का जो भरोसा जो रखते हैं उसी के कारण ये ठोकर होती है। கடவுளை பார்த்து நீர் ஏன் இப்படி செய்கிறீர், ஏன் என்னை இப்படி படுத்தாய் என்று கேட்கிறதற்கு நமக்கு எந்த உரிமையும் இராமல் இருந்தாலும் परमेश्वर को देखकर आपने ऐसा क्यों किया करके ऐसे एक सवाल पूछने का किसी राइट हमारे पास ना होते हुए நம்முடைய அணுகுமுறையானது கடவுளுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்துவனுடைய அணுகுமுறை அவனுடைய ஆட்டிட்யூட் என்று சொல்லப்படுகிறது. और जो अनेक जो मसीहा जो प्रभु के सामने जो कहने वाली जो निकटीपन जो होता है ஒரு 4 காரியத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். एक 4 कार्य मैं आपके सामने रखा हूं। ஒன்று நமக்கு ஒரு பணிவான உணர்வு நமக்கு உருவாகி இருக்க வேண்டும். एक तो बात है एक नम्रता सुन हमारे पास होना चाहिए। எந்த கிறிஸ்தவனுக்கும் மெய்யான இறைவனை ஏற்றுக்கொண்டவன் எவனாக இருக்கட்டும் कोई भी मसीहा हो जो सच्चाई परमेश्वर को अंगीकार किए हुए लोग பணிவான ஒரு உணர்வு இல்லாதவனாக அவன் இருந்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. एक नम्रता सुन अगर उनके पास ना हो तो वो मसीह नहीं है। இறைவன் எல்லையற்ற மகத்துவம் உடையவராக இருக்கிறார். जो परमेश्वर जो किनारे के अपार का महत्व का है நாம் எந்த முக்கியத்துவம் வாய்ந்த நமக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்று ஒரு உணர்வு தான் பணிவான உணர்வாகும். एक नम्रता सुन ये होता है कि हमारे इसमें कोई मुख्यता नहीं है। இல்லையற்ற மகத்துவம் உடையவராக அவர் இருக்கிறார். जो सीमा के अपार के महत्व वो है நமக்கு எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு இல்லை என்ற ஒரு உணர்வு हमारे लिए इसमें कोई भी अधिकार नहीं है करके एक सुन हमको होना चाहिए। இரண்டாவது இல்லையற்ற அறிவுள்ளவராக இறைவன் இருக்கிறார். क्योंकि दूसरी बात ये कि अपार की ज्ञान भरा हुआ परमेश्वर है। அத்தக்க விதமான அறிவும் ஞானமும் உடையவர்களாக நாம் இல்லை என்ற உணர்வு और उस हिसाब का जो ज्ञान जो समझ हमारे पास नहीं है करके एक सुन होना चाहिए। ஆண்டவர் எல்லையற்ற பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर एक सीमा के अपार की पवित्र है। நாம் உள்ளார்ந்து விதமாகவும் வெளிப்புறமாக हम पिदरी मन और बाहरी की நாம் மிகவும் கேடு கெட்டவர்களாக இருக்கிறோம் बहुत என்ற உணர்வு बुरी हालात में हम हाई करके ये सुन
அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, இறைவன் எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கிறார். जो परमेश्वर वर्णन के अपार की प्रेमी है, எந்த தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, जो भी फर्ज जो योग्य हमारे पास नहीं है करके ये सुन, நான் பணிவான உணர்வு என்று நான் சொல்லும்போது हम एक नम्रता जो सुन करके जो बोलते हैं, இறைவன் எல்லையற்ற மகத்துவம் நிறைந்தவராகவும் परमेश्वर वर्णन के अपार की महत्व है, எல்லையற்ற அறிவும் ஞானம் உடையவராகவும் वर्णन के अपार की ज्ञान और समझ वाला, எல்லையற்ற பரிசுத்தம் உள்ளவராகவும் वर्णन के अपार की पवित्र, எல்லையற்ற அன்புள்ளவராக அவர் இருப்பதை वर्णन के अपार के प्रेम से वो रहता है। நான் எந்த தகுதி உள்ளவனாக இல்லை என்றும், हम किसी भी योग्यता नहीं है करके, நான் மிகவும் குறை உள்ளவன் என்றும், हम बहुत ही कमी है, அறிவில்லாமையாக நான் இருக்கிறேன் என்றும், बिन बुद्धि का मैं रहता हूँ I करके, am so veil, அதாவது நான் மிகவும் மோசமானவனாக நான் இருக்கிறதை அவன் உணர்வு உள்ளவனாக அந்த உணர்வு, बहुत बुरी हालात में मैं हूँ करके ये सुन उनको आना நீ चाहिए। பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், हो सके तो पवित्र நீ आत्मा पाया हो, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், उद्धार भी पाया हो, மகத்துவம் நிறைந்தவராக அவருக்கு எந்த இல்லை, இன்ஃபைனைட் அதாவது மெஜஸ்டியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். वो एक महत्व परमेश्वर जो हमारी वर्णन के अपार के उसमें निवास करते हैं, எல்லையற்ற ஞானமுடையவராக இருக்கிறார், उसके कोई सीमा है ही नहीं, उतना ज्ञान, எல்லையற்ற பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். सीमा के अपार के पवित्र, எந்த எல்லை அவரால் அதாவது நாம் அது அளந்து பார்க்க முடியாத எல்லையற்ற அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். कोई भी सीमा या नाप के हम दे सकते हैं उतना प्रेमी है। இப்படிப்பட்ட இறைவனிடத்தில் பணிவாக நாம் அணுகிறதே நாம் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ऐसे परमेश्वर के पास एक नम्रता दीनता होकर हमारे सुन होना चाहिए। ஏன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் அவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும்? क्यों भय और कांपते हुए उसके चरण पे आना है? எப்படி பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முன்பதாக நாம் வாழ வேண்டும்? कैसे भय के साथ हमारी जीवित परमेश्वर के सामने बिताना है? இறைவன் எங்கேயும் வியாபித்திருக்கிறார். जो परमेश्वर हर स्थान पे है, பரலோகத்திலே இருக்கிறார், உங்களுடைய இல்லத்திலே இருக்கிறார், இங்கேயும் தேவனுடைய ஆலயத்திலே அவர் இருக்கிறார். स्वर्ग में भी है, आपके घर पे भी है, यहाँ पर उसके निवास स्थान में भी है। விசேஷமாக நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். खास करके हमारे हृदय में निवास करते हैं। இறைவன் எங்கேயும் இருக்கிறார், எதையும் அவர் காண்கிறார், எதையும் செய்கிறதற்கான வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறதை परमेश्वर कहीं भी है, कुछ भी वो करेंगे और हर बात करने का सामर्थ्य जो उनके पास है। ஒரு மெய் கிறிஸ்தவன் இறைவனால் ரட்சிக்கப்பட்டவன், एक सच्चाई मसीह जो प्रभु से उद्धार पाया, அவனுக்கு ஒரு பணிவான உணர்வு எப்பொழுதும் அவனுடைய சிந்தையிலே இருந்து கொண்டிருக்கும். एक दीनता सुन सदा उनके विचार पे होना चाहिए। இரண்டாவது दूसरी बात, நம்பிக்கையின் உணர்வு அவனுக்கு இருக்கும். जो आशा की सुन उनको होगा। ஒரு பணிவிலே இறைவன் அவர் மிகவும் அவர் உயர்ந்தவராக, एक नम्रता में परमेश्वर बहुत से बढ़कर மகத்துவமான ஞானம் நிறைந்தவராக, பரிசுத்தம் உள்ளவராக, அன்புள்ளவராக இருப்பதை महत्व और पवित्र और प्रेम से जो वो रहता இந்த है, உணர்வுள்ளவன் ये सुन जिसका है, அவனுக்கு நம்பிக்கையின் உணர்வும் இருக்கும். उनको आशा की सुन भी होगा। இந்த நம்பிக்கையின் உணர்வின் ஆதாரம் என்னவென்றால், आशा की सुन की आधार क्या है? இறைவன் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறவர். परमेश्वर आपके नाम मेरे नाम को भी जानते हैं। ஏசாயா 43 அதிகாரம் 1வது வாக்கியத்திலே यशायाह 43 की पहली वचन, நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய பெயரை யார் அறிந்திருக்கிறார்? हमारी जो नाम को वो जानता है। நம்முடைய மாதா பிதா நமக்கு பெயரை முதலாவது வைக்கிறார்கள். हमारे माता पिता पहले हमारे नाम रखते हैं। அவர்களுக்கு நம்முடைய பெயரை அவர் வைத்தது நிமித்தம் அவர்கள் ஒருபோதும் நம்முடைய பெயரை அவர்கள் மறப்பதில்லை. और उन लोग हमारे नाम रखे हैं, इसलिए कभी हमारे नाम को वो लोग भूलते நம்மை नहीं। அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய பெயரை நாம் சொல்லுகிறோம். हमको जब भी लोगों के सामने प्रस्ताव करते हैं, நம்மை ஒருவர் அவர்கள் அழைக்கும் போது
போது நம்முடைய பேரை சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். कोई हमें बुलाए तो हमारे नाम बोल के बुलाते हैं, அதுக்கும் மேலாக उससे भी बढ़कर இறைவன் நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா 43:1 வாக்கியம். परमेश्वर हमारे नाम को जानता है. यशायाह 43 की पहली वचन. சிருஷ்டித்தவரும் இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். அது நிமித்தம் இந்த நம்பிக்கையின் உணர்வு நமக்கு இருக்கும். ये इस्राएल तेरा जो रचने वाला और ये याकूब तेरे जो सृजनकार यहोवा अब यूं कहता है, मत डर, क्योंकि मैं तुझे छुटा लिया है और मैंने जो तुझे नाम लेकर बुलाया है, तू मेरा ही है. ஆண்டவர் உடையவர்கள், जो परमेश्वर का है, ஆண்டவர் நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். हमारी जो नाम को जानते, नाम बोलकर हमें बुलाते हैं. நம்முடைய பெயரை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். हमारे नाम को बराबर जानते हैं. ஒருபோதும் நம்முடைய பெயரை அவர் மறப்பதில்லை. कभी भी हमारे नाम को भूलता नहीं. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெயரை மறக்காமல் இருக்கிறதை போல், जैसा जो हमारी जो माता पिता हमारी जरूरतों को न भूलते हैं, ஒரு மீட்கப்பட்டவனுடைய பெயரும் பரலோகத்திலே எழுதப்படுகிறது என்று அருமைநாதர் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? हर एक लोग जो उद्धार पाते हैं उनके हर एक लोगों के नाम में स्वर्ग में लिखा गया करके यीशु मसीह ने कहा. எல்லாருடைய பெயரையும் அறிந்தவர், हर लोगों के नाम को जानते हैं. பாருங்கள், உங்களுடைய பெயரையும் அவர் பரலோகத்திலே அவர் எழுதுகிறார். देखिए, आपके नाम भी स्वर्ग में वो लिखता है. பூலோகத்திலே ஒரு பெயர் அழிக்கப்பட்டு போகிறதும் உண்டு, और जो पृथ्वी पे किसी के नाम मिटा भी नहीं जाता, பெயர்கள் மாற்றப்படுகிறதும் உண்டு, जो नाम को बदलते भी है. ஆனால் பாருங்கள், திருவேதாகமத்திலே, देखिए पवित्र शास्त्र में, பரிசுத்த வேதாகமத்திலே पवित्र शास्त्र में பலர்கள் அந்நிய மதங்களிலே இருந்து கிறிஸ்தவனாக பலர்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தார்கள். कई लोग अन्य धर्मों से जो मसीह बना और उनके ऊपर भरोसा रखे, ஆனால் அவர்களுடைய பெயர் அப்படியே இருந்தன. लेकिन उनके नाम ऐसे ही था. யூதர்கள் கிறிஸ்துவ மதத்தை அவர்கள் கிறிஸ்துவை தழுவி கொண்டார்கள். यहूदियों मसीह के धर्म को, मसीह को धर लिया है. சில யூத பெயர்களை இயேசுவானவரே மாற்றினார். कुछ यहूदी के नाम को यीशु ही बदला है. சீமோன் என்றவரை அவர் பேதுரு என்று அவர் அழைத்தார். जो सीमोन करके जिसके नाम था उसको पतरस करके बुलाया. யோவான் யாக்கோபே அவர்கள் இடி முழக்கத்தின் குமாரர்கள் என்று அவர்களுக்கு பெயரிட்டார். यूहन्ना याकूब की जो बादल की बिजली की आवाज करके उनको नाम रखा. ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலே எந்த பெயரை எழுதுவார்? लेकिन परमेश्वर स्वर्ग में कौन सा नाम लिखेगा? பாருங்கள், 12 அப்போஸ்தலர்களுடைய பேரு அந்த புதிய எருசலேமின் அந்த அஸ்திபாரத்திலே எழுதப்பட்டிருந்தது. देखिए, जो 12 जो प्रेरितों के नाम उस नया जेरूसलम के उस नेव पर लिखा हुआ. கொஞ்சம் எண்ணி பாருங்க, அந்த பவர்னகேஸ் என்று சொல்லப்படுகிற இடி முழக்கத்தின் குமாரர்கள், जो बर्नकेस जो बादल की बिजली की आवाज के लोग, அந்த அஸ்திபாரத்திலே யாக்கோபு யோவான் என்று எழுதப்பட்டிருந்ததா? क्या उस नेव पर याकूब यूहन्ना करके लिखा था, அல்லது பர்னகேஸ் என்று या எழுதப்பட்டிருந்ததா? तो बर्नकेस करके नाम लिखा था? இதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ये जरा आप कभी सोचा क्या? இப்படி எல்லாம் யோசிக்கணும். ऐसा सब सोचना चाहिए. இப்படி அதாவது சில கேள்விகள் சில காரியங்களை சொல்கிறத நீங்க எனக்கு அதாவது அதுடைய பதிலை கொடுக்கணும். ऐसा कुछ सवाल हम जब भी बोलता हूं तो उसके 12 उत्तर देना है. அப்போஸ்தலர்களுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது. 12 प्रेरितों का नाम था. அங்கே பேதுருவுடைய பேர் மாற்றப்பட்டு वहां पतरस का नाम बदला. அங்கே பெட்ரோஸ் என்ற அதாவது வார்த்தையை அங்கே உபயோகிக்கப்பட்டது. पेट्रास करके उस शब्द மற்ற 2 சீடர்களுடைய பேரையும் ஆண்டவர் மாற்றினார். बाकी 2 चेलों के नाम परमेश्वर ने बदल दिया. அங்கே எப்படி எந்த பேர் அதாவது யோவான் பார்த்திருப்பார்? कहां पर उधर कौन सा नाम? நாம் வேதத்தை வாசிக்கும் போது சிந்திக்க வேண்டும். ये सब जब शास्त्र को हम पढ़ते हैं, जब சர்ச்சை பண்ணுகிறதற்காக அல்ல, இதெல்லாம் நாம் வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் சிந்தனைக்குள்ளாக எனக்குள்ள சிந்தனைக்குள்ளாக வந்தது. ये सब जब हम शास्त्र पढ़ते அறிந்தவர் मेरे नाम को जाना है. அவர் அங்கே பேரை அவர் பொறித்து இருக்கிறார்.
वहां पर नाम को लिखकर रखा அது है। மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கையின் உணர்வு என் பேரை அறிந்தவர் என் பேரை அங்கே பொறித்து வைத்திருக்கிறார். और इस आशा के जो सून में जिसने मेरे नाम जाना है उसने मेरा नाम को उधर लिख कर रखा है। நம்மை பற்றி அவர் சிந்தனை உள்ளவராக இருக்கிறது நிமித்தம் நம்பிக்கை உணர்வு நமக்கு உண்டாயிருக்கும். हमारे बारे में विचार उनको है, इसीलिए आशा की बात हमारे पास है। சங்கீதம் 139:17 வாக்கியத்திலே 139 की 17वां वचन में இங்கே இந்த பக்தன் அவர் சொல்லுகிறார் பாருங்க. यहाँ पर ये भक्त यह कहता है, இறைவன் என் சிந்தனை உடையவராக இருக்கிறார். परमेश्वर मेरे विचारक है। ஆண்டவர் நம்மை குறித்து அவர் சிந்தனை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर हमारे बारे में विचार रखा है। How precious to me are your thoughts, O God, என்று அவர் எழுதுகிறார். यहाँ पर वो इस प्रकार का लिखता है, என்னை குறித்துள்ள சிந்தனை எவ்வளவு அற்புதமாக நீர் வைத்திருக்கிறீர் என்று இங்கே தாவீது அவர் சொல்லுகிறார். मेरे विषय का विचार कितना अद्भुत रीति पर आप रखा करके दाऊद यहाँ कहता है। 17வது வாக்கியத்தை வாசிங்கள். 17वां वचन को पढ़िएगा। ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இங்கே how precious to me is your thoughts, O God என்று அவர் சொல்லுகிறார். यहाँ पर जो वो इस प्रकार का वो कहता है, உம்முடைய சிந்தனை எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு precious ஆனது, आपके जो विचार कितना अद्भुत है அது துகையிட முடியாது என்று அவர் और சொல்லுகிறார். उसके कोई ईसा नहीं हो सकता है। நம்முடைய நம்பிக்கை இறைவன் மேல் இருக்க வேண்டும். हमारी जो आशा परमेश्वर को ऊपर रहना, எந்த நிலைமை நேரிட்டாலும், कोई भी हालात में हो, எந்த நிலைமையிலும் कौन सा भी हालात நாம் में, நம்பிக்கை கொண்டு இருக்கிறதற்கான ஆதாரம் இங்கே இருக்கிறது. हम आशा के साथ रहने का सबूत इधर என் है। தேவனே என்னை குறித்துள்ள காரியம் நினைவு எவ்வளவு அரிதாக இருக்கிறது. हे ईश्वर, मेरे विषय का विचार कितनी बड़ी है। அப்படி இருக்கும்போது ऐसा हो तो யாத்ராகமம் निर्गमन 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 14வது வசனத்தை வாசியுங்கள். निर्गमन 14 இறைவன் he will fight our battles. निर्गमन 14 நமக்கு அதிகமான யுத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. हमारे लिए अधिक युद्ध होती रहती है। சந்தேகம் என்ற யுத்தம். जो संदेह की युद्ध, சந்தேகப்படுகிறவர்களை குறித்து நாம் அதாவது ரொம்பையும் அவர்களை தாக்க கூடாது. जो संदेह जो करते हैं ज्यादा उसको धक्का नहीं देते। விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் இருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போதகர்கள் அவர்கள் அதாவது இப்படி அதாவது ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. विश्वास के साथ रहो, ऐसा वैसा करके ज्यादा प्रेशर डालेंगे। ஏனென்றால் அவர்களுக்கு சந்தேகத்தை குறித்துள்ள தெளிவு இல்லாத நிமித்தம் போதகர்கள் இப்படி அதாவது விசுவாசமாக இருங்க, இப்படி அதனை சந்தேகப்பட்டு அதனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. संदेह के विषय का उनके पास बराबर வேதத்தை கவனமாக நான் எதற்கு வாசிக்க வேண்டும் வாசிங்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், क्यों मैं बार बार कहता हूँ शास्त्र को पढ़ो 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 करके, இந்த டிசிப்ளின் இல்லாதவர்கள் தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்களாக போதகர்களாக ஜனங்களாக இருப்பார்கள். जो ग्राम जिसका पास नहीं है, नियम नहीं है, वो लोग ऐसे गलत ही बोलते रहेंगे। அதாவது இந்த மாதிரி சந்தேகப்படுகிறவர்களை ऐसे जो कोई संदेह करते हैं, அவர்களிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நான் இறைவனிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். और जो परमेश्वर के पास हमारे कहना जाना किस प्रकार का होना चाहिए करके बोलते हो। ஜனங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருக்கும்போது लोगों जब संदेह से रहते हैं, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று யூதா 22 வாசிங்கள். இந்த தினத்தில் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். यहूदा की पुस्तक 22 को पढ़कर, ரொம்பவும் அதாவது இவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறது போல, बहुत ही विश्वास से हम बरा करके, இவர்கள் ஏதோ அதாவது மவுண்டன்ஸ் அதாவது விழத்தள்ளினது போல, जैसे कि बड़े बड़े पहाड़ को गिराने वाले जैसे இவர்கள் பெரிய காரியத்தை சாதித்தது போல बड़े कार्य हमने कर दिया करके, ஜனங்கள் சந்தேகப்படும் போது लोगों जब इस शंका करते हैं, அவர்களிடத்தில் நாம் எப்படி நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று யூதா எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. करने वाले के निकट हम किस प्रकार का समझाना चाहिए करके यहूदा 22 में அருமையாக எழுதியிருக்கார். and have mercy on those who doubt.
और उन पर जो शंका में है दया करो। யார் அப்படியே டவுட்ல இருக்கிறார்களோ जो कोई शंका में रहते हैं அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும், उनको दया करो करके लिखा है। அவர்களிடத்தில் தயவாக பழக வேண்டும், उनको दया से बंदी रखो। கடிச்சு அதாவது பெரிய அதாவது வசனங்கள் அதாவது அப்படி அம்பை போல் ஏவார்கள். बड़े बड़े वचनों को देखकर तीर के வாசிங்கள், समान। வாசித்து தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். जो पढ़कर उसे समझ நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து ஆ. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இது எப்படி தமிழ்ல हिंदी में भी अच्छा लिखा है। और उन पर जो शंका है दया करो। இங்கே பாருங்கள், அவரிடத்தில் தயவு பாராட்டுங்கள், அவர்களிடத்தில் தயவாக அணுகுங்கள் என்று இங்கே திருமறையானது நமக்கு போதிக்கிறது. देखिए ऐसी शंका करने वाले के पास दया करो करके शास्त्र हमें सिखाती है। கவனமாக உன்னிப்பாக நாம் வாசித்து இறைவனுடைய சத்தியங்களை நாம் உள்வாங்கி இருக்க வேண்டும். शास्त्र के वचन को बहुत ध्यान से पढ़कर उनकी सच्चाई को हम समझना चाहिए। யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசியுங்கள். निर्गमन की पुस्तक 14वां நம்முடைய யுத்தத்தை செய்கிறவர் இறைவனாக இருக்கிறார். हमारे जो युद्ध करने वाला परमेश्वर ही है। நம்முடைய பெயரை அறிந்தவர், वो हमारे नाम जाना है, நம்மை குறித்து நல் சிந்தனை உள்ளவர், हमारे विषय का अच्छी विचार, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பது நிமித்தம் நம்பிக்கை உணர்வு நமக்கு உண்டாயிருக்கும். हमारे लिए वो युद्ध करने वाला, इसलिए एक आशा उनके ऊपर जरूर होगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா you will be என்னது silent. यहोवा अब तुम्हारे लिए लड़ेगा, इसलिए तुम चुपचाप रहोगे। அமர்ந்து இருந்து நானே இறைவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று திருமறையானது நமக்கு காண்பிக்கிறது. शास्त्र ये सिखाती है चुपचाप रहो और मैं परमेश्वर करके जानो। இறைவன் யுத்தம் பண்ணும்படிக்கு, परमेश्वर युद्ध करने के लिए, ஆண்டவர் தாமே நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கும்படிக்கு, परमेश्वर हमारी जो युद्ध को करने के लिए, அவர் நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராக இருப்பது நிமித்தம் நம்ம நம்பிக்கை உணர்வு நமக்கு உண்டாயிருக்கும். वो हमारी युद्ध वही लड़ेगा, इसीलिए हमारे लिए बड़ी आशा होती है। எரேமியா 29:11வது வாக்கியத்திலே यिर्मयाह 29 की 11वां वचन में நம்மை குறித்துள்ள ஆண்டவருடைய எண்ணங்கள், हमारे विषय का परमेश्वर का विचार, அவர் ஒரு பிளானை அதாவது நம்முடைய வாழ்க்கைக்காக வகுத்திருக்கிறார். वो एक योजना हमारे जीवित के लिए रखा அது है। தீமைக்கானவைகளை அல்ல, वो बुराई की ओर नहीं, இறைவனுடைய ஜனங்கள் அதாவது மரித்து போகிறது தீமை அல்ல. परमेश्वर के लिए जो मरते हैं वो बुरा नहीं है। மரணம் உங்களுடையது என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இறைவனை அறிந்தவர்களுக்கு மரணம் உங்களுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. तो प्रभु के जाने हुए लोगों के लिए मृत्यु तुम्हारा ही करके शास्त्र बताती है। பரிசுத்தாவியானவர் இதை எழுத சொன்னார். पवित्र आत्मा इसे लिखने के लिए बोला। கிறிஸ்து இது முதல் கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிறவர்கள், अब से मसीह में जो सोते हैं, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், they are blessed ones. கிறிஸ்துக்குள்ளாக மரிக்க போதகர்கள் எந்த கொடிய நோயினாலே அவர்கள் மரித்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். मसीह के अंदर के शिक्षक को चाहे कौन सा भी बीमार से वो लोग मरा तो भी वे लोग आशीष का है, அது தீமை அல்ல, वो बुरा नहीं है। மரணமானது நமக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். मृत्यु हमारे लिए भलाई की ओर से प्रभु बदल दिया। தீமைக்கானவைகள் அல்ல என்று இங்கே எரேமியா 29:11 எழுதப்பட்டிருக்கிறது. बुराई के नहीं है करके यहाँ यिर्मयाह 29 की 11वां वचन में लिखा है। வாசிங்கள் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு அருளும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று உங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். பேரிலே நினைத்திருக்கும் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. क्योंकि यहोवा की यह वाणी है कि जो कोई कल्पनाएं तुम्हारे जो विषय में करता हूँ उन्हें मैं जानता हूँ, वे हानि का नहीं वरन जो कुशल का ही है
और जो अंत में तुम्हारी आशा पूरी करूंगा। பாருங்க, தமிழ்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. तमिल में यह अनुवाद किया है कि वो शांतता की ओर से, ஆனால் ஆங்கிலத்திலே लेकिन अंग्रेजी में அது நம்பிக்கை ஏதுவான காரியங்களே என்று இங்கே वो எழுதப்பட்டிருக்கிறது. आशा की बातों को करके लिखा है। டு கிவ் யூ a future and a hope என்று இங்கே और எழுதப்பட்டிருக்கிறது. तुम्हारी जो आशा को पूरी करूंगा करके, எதிர்காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது. நம்பிக்கையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவிலே கொண்டு இருக்கிறார். भविष्य काल में तुम्हारी जो भरोसा की एक कार्य को प्रभु अपने मन में रखा है। இறைவனிடத்தில் நம்பிக்கை உணர்வுள்ளவர்கள் जो परमेश्वर के पास जो आशा की सुन, அவர்கள் மகிமையான உயிர்த்தெழுதலை அவர்கள் இப்பொழுது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். एक महिमा की जी उठना उन लोग अब पाया है। அவர்கள் திருமுழுக்கு எடுத்து அவர்கள் ஜலத்திலே இருந்து வெளியே வந்து जो बपतिस्मा पाकर जल से ऊपर आकर புதிதான வாழ்க்கை உடையவர்களாக வாழும்படிக்கு அவர்கள் உயிர்த்தெழுதலின் ஜீவனை பெற்று அவர்கள் திருமுழுக்கு பெற்று அவர்கள் வெளியே வருகிறார்கள். नए सिरे से जीवन पाकर जीने के लिए जो बपतिस्मा लेकर उन लोग जीवन पाकर ऊपर आते हैं। இந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனாலேயே நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் நல்வாழ்க்கை வாழ்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். इस जी उठने का उस जीवन से अच्छी जीवन बिताते मसीह के जीवन पाए। இந்த ஜீவனானது इस जीवन இது இறைவனுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ये परमेश्वर के जीवन हम पाए हैं। இந்த ஜீவனானது நாம் மறுமையிலே इस जीवन जो है பரிபூர்ணமாக இருக்கும்படிக்கு जो सिद्ध हम होने के लिए, இயேசுவானவர் வரும்போது जब यीशु मसीह आएंगे, அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளும் போது उसके स्वरूप को जब हम அது पहनते हैं, பரிபூர்ணப்படும்படிக்கும் வந்தேன் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. परिपूर्ण होने के लिए भी मैं आया हूँ करके அதற்கு यीशु ने ஜீவன் कहा। உண்டாகவும் उसको जीवन அது होने பரிபூர்ணமாக உண்டாகவும் என்று அவர் சொல்லுகிறார். भरपूर होने के लिए भी करके இப்பொழுது ஜீவன் உண்டாயிருக்கிறது. अब जीवन हुई है। இயேசுடைய வருகையிலே அது பரிபூர்ணப்படும் என்று அதுடைய அர்த்தமாகும். यीशु का आगमन में परिपूर्ण होगा करके उसके अर्थ है। உன்னுடைய பேரை என்னுடைய பேரை அறிந்தவர், तुम्हारे जो नाम हमारे नाम जिन्होंने जाना है, நம்மை குறித்துள்ள யோசனை உடையவராக, हमारे विषय का विचार होके நம்முடைய யுத்தங்களை செய்கிறவராக, हमारे युद्ध वो करते, நமக்கென்று நல்ல திட்டங்களை வகுத்து வைத்தவர் இறைவன் நாம் அறிந்திருந்தோம் என்றால் हमारी अच्छी हमारे विषय का अच्छी योजना वो இந்த रखता है। நம்பிக்கை உணர்வு ஆழமாக நம்மில் காணப்படும். अगर परमेश्वर को हम जाना होएंगे तो ये भाषा जो बड़ी गहराई रूप में हम पर होगा। கடவுளுக்கு முன்பதாக நம்முடைய அணுகுமுறையானது परमेश्वर के सामने हमारी कहना जाना, மூன்றாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறது तीसरी बात என்னவென்றால் यह है, கீழ்ப்படிதலின் உணர்வு நமக்கு இருக்கும். आदीन होने का सून हमारे पास होगा। ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு एक मसीह जो उद्धार पाया है, பணிவு, நம்பிக்கை, கீழ்ப்படிதலான உணர்வு அவனுக்கு இருக்கும். दीनता और आशा और आदीन होने का सून उन पर होगा। நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் जिसके लिए आप आदीन होते हैं, கிருபையினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சுய கிரியையினாலே அல்ல. जो अनुग्रह से आप उद्धार पाया है अपनी स्वयं क्रिया से नहीं। என்ற உணர்வு ஒருவனுக்கு இருக்கும்போது ये सुन जिसका होगा तो கிருபையினாலே நிலை கொண்டு இருக்கிறீர்கள் अनुग्रह से आप स्थिर हो என்று எழுதப்பட்டிருக்க, கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அவன் கிருபையை அவன் சார்ந்து இருப்பான். ऐसा लिखा है, वो अनुग्रह से छुटकारा पाया इसलिए अनुग्रह के पक्ष में होगा। கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான எந்த காரியத்தையும் நாம் செய்தால் आदीन होने का किसी भी बात अगर हम करें, அது கிருபையினாலே உண்டாகிற விசுவாசத்தினாலே அன்பினால் நிறைந்து செய்யப்படுகிற காரியமாக जो अनुग्रह से जो विश्वास से और प्रेम से करने वाला कार्य, தூய ஆவியானவருடைய வல்லமை நாம் பெற்றிருப்பதனாலே கீழ்ப்படிதலின் உணர்வு நமக்கு உண்டாகிறது. पवित्र आत्मा के सामर्थ हम पाए हैं, उसी के सामर्थ के हिसाब से हमारे में आदीन होती है। சங்கீத புத்தகம் 143 10வது வாக்கியத்திலே 143 की 10वां वचन में भजन உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு போதியும், और जो आपकी इच्छा पूरा कराने के लिए मुझे शिक्षा दे, உம்முடைய நல்ல ஆவியான
ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துவாராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. आपकी जो आत्मा मुझे कराई मार्ग में चलाए करके यहाँ நாம் पर கீழ்ப்படுகிறோம், இந்த உணர்வு நமக்கு இருக்கிறது என்றால் हम अधीन होते हैं करके ये सूर நாம் होगा தேவ तो கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். प्रभु के अनुग्रह का पाए हैं பரிசுத்தாவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம், அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा से हम चलाए जाते हैं, उस सामर्थ्य हम पाए हैं। மூன்றாவது கீழ்ப்படிதலுடைய காரியம் என்னவென்றால் तीसरा अधीन होने की बात क्या है? விசுவாசத்தினாலே நாம் இறைவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டவனாக நான் கீழ்ப்படுகிறேன். विश्वास के साथ जो प्रभु के दृष्टि में हम अंगीकार किया गया, நான் கீழ்ப்படுகிறதுனாலே ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிறார் என்ற தத்துவத்திலே இருந்து நாம் விலகி जो हम अधीन होने से प्रभु मुझे अंगीकार करते हैं करके ये तत्व से हम अड़कर இறைவன் என்னை அங்கீகரித்தார், அது நிமித்தம் நான் கீழ்ப்படுகிறேன் என்ற தத்துவத்துக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் வரும்போது परमेश्वर मुझे अंगीकार किया है इसीलिए मैं अधीन होता हूं करके ये बात में किसी मसीह अगर आए तो இதுதான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதலின் உணர்வாகும். यही जो परमेश्वर से अंगीकार किया गया एक इंसान का अधीन होने की बात है। எல்லா மதங்களையும் நீங்கள் சமயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், हर एक धर्मों को आप ले लीजिए, ஒரே சித்தாந்தத்திலே தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. एक ही सिद्धांत में है। யூத மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த இந்து எந்த சமயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். यहूदी हो, इस्लाम हो या कौन सा भी धर्म आप ले लो, இந்த மறுபிறவி என்று இந்து மதத்திலே சொல்லுகிறார்கள் அல்லவா? तो पुनरुत्थान फिर एक जन्म होना, இந்த மீன்ஸ் மறுபடியும் அவர்கள் பிறந்து வருகிறது. फिर उन लोग जन्म होके जो आते हैं, இந்த ரீஇன்கார்னேஷன் என்று சொல்லப்படுகிறது. और ये जो रीति जो होता है பூர்ண ஜென்மம் என்று அவர்கள் சொல்வார்கள். पुनः जन्म करके बोलेंगे। யார் எடுக்கிறா தெரியுமா? कौन है? ஒருவன் இந்துவாய் இருந்து அவன் மரித்து ஒரு மீண்டும் ஒரு ஜன்மத்தை எடுக்கிறவன், एक हिंदू हो वो मरकर फिर एक जन्म लेता है, அது சாபமாகும். वो श्रापित है। ரீஇன்கார்னேஷன் என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் a curse. फिर जन्म होना जो ஒரு एक மனிதன் மறுபடியும் அவன் பிறக்காமல் இருப்பதே एक इंसान फिर जन्म नहीं होता है, அவன் பரபிரம்மத்தோடு எப்பொழுது இணைந்து கொள்கிறானோ परम ब्रह्म के साथ कब वो जुड़ता है அப்பொழுது தான் அவன் யோக்கியன். तभी वो योग्यता। அவன் மறுபடியும் பிறந்து விட்டால் अगर फिर जन्म लिया ஒரு तो நாயாவது பூனையாவது எலியாவது பன்னியாவது அவன் பிறக்கிறான். एक कुत्ता हो या बिल्ली हो या चूहा हो या एक डुक्कर हो, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒரு மனிதனாக அவன் பிறந்தாலும் और कई सालों के बाद एक इंसान के जन्म அவன் लिया तो மறுபடியும் மனிதனாக பிறந்தாலும் அது சாபமே. फिर वो इंसान के जन्म लिया तो இந்து भी श्रापित மதத்தில் है। அதாவது முடிவு என்னவென்றால் इसके अंत क्या? அவன் சமாதி இருக்கிறான் அல்லவா? वो समाधि है। சமாதி இருந்து அவன் பரபிரம்மத்தோடு அவன் எப்பொழுது இணைகிறானோ समाधि होके परम ब्रह्म के साथ कब वो जुड़ता है, அப்பொழுது தான் அவன் யோக்கியன் என்று அவன் கருதப்படுகிறான். तब योग्यदार करके उसके समझ है। மறுபடியும் அவன் பூர்ண ஜென்மம் எடுத்தால் फिर वो जन्म लिया तो அது சாபம். वो श्रापित है। முந்தைய வாழ்விலே செய்த பாவ கர்மத்தை यहाँ पर जो जीवित में पाप के कर्म जो இந்த ஜன்மத்திலே அவன் அதை தீர்க்க வேண்டும். इसी जन्म के अंदर उसको खत्म करना है। அவன் அடுத்த ஜன்மத்திலே செய்த பாவ கர்மத்தை दूसरे जन्म में जो पाप के कर्म जो है, இன்னொரு பிறவி எடுத்து அவன் அதை தீர்க்க வேண்டும். और एक जन्म लेके उसको मिटाना है। அது முடிவில்லாதவனாக இருந்தால் वो अंत बिना हो तो படு அயோக்கியர்கள். वो एकदम बेकार हो। எத்தனை சங்கராச்சாரியார்கள் जितने भी शंकराचार्य हैं, அவர்கள் மறுபடியும் அவர்கள் மனிதனாக வந்ததாக இந்துக்கள் சொல்ல முடியுமா? फिर वो जन्म लिया करके कोई कह सकते हैं क्या? புத்த மதத்திலே बौद्ध के धर्म में தலஹை லாமா புத்த அவதாரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். बुद्ध अवतार करके बोलते हैं। புத்தகன் அவதாரத்தை இல்லைன்னு அவன் சொன்னான். वो बहुत बोले थे अवतार नहीं है करके, ஆனா இவர்கள் தலையிலாம புத்த அவதாரம் என்று சொல்ல எங்க இருந்து அதாவது இந்த தத்துவத்தை எல்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியாது. மனிதனை அதாவது முட்டாளாக்கணும்.
दलाई लामा को इन लोग बोलते हैं यही बुद्ध का अवतार करके புத்தனுடைய ஒரு சுருக்கமான அவனுடைய தத்துவத்தை நான் சுருக்கி சொல்லுகிறேன். जो बहुत का एक उसके जो तत्व को एक छोटे வேற எந்த நூலையும் நீங்கள் படிக்க வேண்டாம். कौन सा भी पुस्तक வெரி சிம்பிள். அவனுடைய தத்துவம் என்னவென்றால் तत्व क्या அதாவது ஒரு மெழுகுபத்தி एक मेमबत्ती எரிந்து जलकर அது ஒன்று இல்லாமல் போகிறதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் மரித்ததுக்கு பின்பதாக அவன் இல்லை. वो मिट जाता है यानी कि इंसान मरने के बाद नहीं है. அப்படி என்றால் புத்தர் மரித்தார், அவர் இல்லை. அவர் எப்படி அதாவது தலாய் லாமாவாக வர முடியும்? कैसे दलाई लामा बन सकता है? அவர்கள் அடிப்படையிலே அவர்களுக்கு எந்த தத்துவமும் இல்லை. नेव में उनके लिए कोई तत्व है ही பெரிய உங்களுடைய கிதாப் எல்லாம் படித்து நம்ம பெரிய தத்துவ ஞானியாக பௌதிகத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. और ऐसे जो हम ऐसे ही जन्म लेके एक तत्व ज्ञानी होके सब जानने की कोई जरूरत नहीं है. மக்கள் எல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறார்களே. लोगों ऐसे पागल பௌதிக மதம் தான் அதாவது மதத்திலே அதாவது இறைவன் இல்லை என்று சொல்லுகிற மதமாகும். बौद्ध धर्म में उसमें परमेश्वर சரி, नहीं அதை है குறித்து நாம் சர்ச்சை பண்ணுகிறதற்காக அல்ல. நாம் இறைவனுடையவர்கள். हम परमेश्वर இறைவனுக்கு நாம் கீழ்ப்படிகிற உணர்வு ஆனது परमेश्वर को இறைவனுடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். जो प्रभु का अनुग्रह அவருடைய நல்லாவியானவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துகிறதற்காக அவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறேன். उनकी अच्छी आत्मा मुझे कराई मार्ग में चलाने के लिए उनकी सामर्थ्य पाया. விசுவாசத்தினாலே இறைவனுடைய பார்வையிலே நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன். विश्वास से हम परमेश्वर के दृष्टि में मैं अंगीकार किया गया. கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிறது ஒன்றும் இல்லை. कुछ भी नहीं. சங்கீதம் 40:8 வாசிங்க. भजन संगीत 40:8 உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு ஐ டிலைட் to do your will என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और यहाँ पर लिखा है हे मेरे परमेश्वर तेरी इच्छा पूरी करने के लिए प्रसन्न हूँ और जो तेरी व्यवस्था मेरे अंत मैं प्रसन्न हूँ என்று அங்கே சொல்லுவேன். I delight and I love to do your will. आपकी जो इच्छा पूरा करने के लिए मैं अर्पण करता हूँ. நான் நேசிக்கிறேன். நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரை நேசிக்கிறதுனால் நாம் செய்கிற காரியம் தவிர हमारी जो आधीन होना परमेश्वर के ऊपर प्रेम करते ஏதோ அதாவது நான் ரொம்ப கீழ்ப்படிக்கிறதுனால அவர் அப்படி என் மேலே அதாவது ரொம்ப ஆசீர்வாதத்தை அதாவது கொட்டுவார். அவர் கொஞ்சம் கீழ்ப்படினா கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொட்டுவார். இவர் மேலே காப்படி, அவர் மேலே முக்காப்படி, அரைப்படி, ஒரு படி, இப்படி அதாவது போதிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். जो मसीह लोग को ऐसा शिक्षा किया गया आधीन होगा तो परमेश्वर का आशीष इतना मिलेगा, वो आशीष उसको तोड़ा, इसको तोड़ा करके ऐसा भरपूर. இறைவனிடத்தில் நாம் அணுகி जो परमेश्वर के पास जाकर ஒரு இறைவனிடத்தில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நாம் வைத்திருக்கும் போது एक परमेश्वर के साथ संबंध अगर हम रखें இறைவனுக்கு முன்பதாக பாருங்க, ஆபிரகாம் ரொம்ப பணிவாக கேட்க, ஆண்டவரே கர்த்தாவே கோபப்பட வேண்டாம், இப்படி அதாவது இருந்தார் செய்ய மாட்டேன்ப்பா, பிகாஸ் ஆண்டவர் நண்பனாகத்தான் அவர் கடைசியில் 10 பேரை வந்துட்டு இவருக்கே அதான் டவுட் ஆகிட்டு இன்னும் ஒன்றும் கேட்க முடியாது. अब देखिए ये इब्राहिम परमेश्वर के सामने कितना दीनता होके उसने नम्रता से उसे मांग किया. ஆபிரகாம் ஒருவர் இருந்தாலும் அழிப்பீரோ என்று கேட்டிருந்தால் जो अगर इब्राहिम पूछे अगर एक जन होगा तो आप नाश சோதம் குமாரோ அழிக்கப்பட்டிருக்காது. சோதம் குமாரா को नाश नहीं किया जाए. 10 के साथ ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவராக, लेकिन परमेश्वर धर्मी है. ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார் கேள்வி கேட்கிறதற்கு நமக்கு அதாவது சில உரிமைகளும் இருக்கிறது. परमेश्वर क्यों करते हैं करके कुछ सवाल पूछने का हमारे पास भी होती है. இங்கே பாருங்க, உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்காக நான் ஆசிக்கிறேன். वहां पर देखिए आपकी इच्छा पूरा करने के लिए मैं चाहता हूं. கீழ்ப்படிதலின் உணர்வானது इस अधीन होने का सुन தேவ கிருபையினாலே நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். परमेश्वर के अनुग्रह से अंगीकार किया, पवित्र आत्मा पाया. விசுவாசத்தினாலே அவருக்கு முன்பதாக நீதிகரிக்கப்பட்டிருக்கிறேன். विश्वास से उसके सामने धर्मी ठहराया गया. அன்புனாலே அவருடைய சித்தத்தை செய்கிறதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற உணர்வு, प्रेम से उसके इच्छा पूरा करने के लिए मैं हूं करके कहने का அவரை பிரியப்படுத்துகிறதற்காக प्रसन्न करने के लिए. மனிதர்கள் தான் மனிதனை பிரியப்படுத்துகிறதற்காக அவங்க முகத்துக்கு முன்பதாக நல்லா பேசுவாங்க, इंसानी इंसान के पसंद करने के लिए
और उनका पसंद का कार्य करेंगे, फिर बाद में ஆண்டவருக்கு खाना- முன்பதாக பேசுறதும் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு பின்னால பேசுறதும் அதெல்லாம் ஆண்டவருக்கு जो தெரியும். परमेश्वर के सामने कहना भी वो जानते हैं, उसके ஆனா पीछे भी। மனிதர்களுடைய ஃபேஸுக்கு முன்பதாக பேசுறது தான் மனிதனுக்கு தெரியும், அவனுக்கு பின்னால பேசப்படுறது ஒன்று தெரியாது. लेकिन கேள்விப்பட்டால் அது அவனுக்கு தெரிய வரும். लेकिन इंसान को उनके सामने जो कहता है वही मालूम है, उसके पीछे जो बोलता है वो இறைவனுடைய मालूम नहीं। ஜனங்கள் இறைவனிடத்தில் நாம் எப்படி அணுகி இருக்க வேண்டும்? प्रभु के लोग हम परमेश्वर के निकट कैसे होना இது चाहिए? ரொம்ப முக்கியமான ஒரு ये சத்தியமாகும். बहुत एक मुख्य बड़ी கடந்த வாரம் முழுவதும் ஒரே மரண செய்திகள் கேட்டு என்னுடைய ஆத்மாவானது ரொம்ப, அதாவது நெருக்கடியும், அதாவது சிந்திக்கிறதற்கே எனக்கு திறன் இல்லாம போயிட்டு. पिछले सप्ताह पूरा मृत्यु के संदेश सुनते 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 मैं बहुत थक गया। அப்படியாக ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் எப்படி அணுகி இருக்க வேண்டும் என்று அதாவது ஜெபம் செய்தேன். तभी मैंने प्रार्थना किया कि परमेश्वर ஆண்டவர் आप இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். ये वचन दिखाया। ஒரு குயவன் இடத்தில் கேட்க முடியாது, மண்பாண்டம் நீ ஏன் என்ன இப்படி செய்தாய், அந்த இதை எப்படி இதுக்கு செய்தாய் அதற்கு செய்தாய் என்று. एक कुम्हार के पास वो मिट्टी के बर्तन पूछ नहीं सकता है कि मुझे क्यों ऐसा बनाया। ஆனால் அதற்கு அர்த்தம், அதாவது நாம் வேறு விதமாக ஆண்டவரிடத்தில் கேள்வியே கேட்காமல் இருக்க வேண்டும் என்று. लेकिन उसके अर्थ और किसी रीति से அப்படி அல்ல. ऐसा नहीं। நாம் ஒரு நண்பர்களாக ஆண்டவரிடத்தில் கேட்பதும் हम एक मित्रता होकर இறைவனுக்கு परमेश्वर से எதிர்த்து मांगना। நின்று கேட்கிற கேள்வியாக அது அமைந்திருக்க கூடாது என்று பவுல் இங்கே கூறுகிறார். परमेश्वर के सामने खड़ा होकर पूछने वाला सवाल नहीं होना चाहिए करके यहाँ पौलुस लिखता है। இறைவன் அதாவது குற்றவாளியை போல், जो परमेश्वर एक दोषी समान குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அந்த அதாலத்திலே அவர் நிறுத்தப்பட்டு, गुनाहगार के समान अदालत में खड़ा किया करके நீர் எதற்கு இதை செய்தாய் என்று கேட்கிறதற்கு எனக்கும் உலகத்தில் இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. अब क्यों ऐसा किया करके मुझे हो या दुनियादार किसी को भी अधिकार नहीं है। நாம் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக குற்ற கூண்டிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். हमें लोग जो दोषी ठहराए जाके अदालत में वो पिंजरे में खड़े हैं। ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறதற்கான கேள்விகள், பல கேள்விகள் இருக்கிறது. परमेश्वर हमारे पास पूछने का कई सवाल है। யோபை போல் நாம் நிதானமாக இராமல், अय्यूब के समान हम शांतता नहीं रहा। யோபுடைய நண்பர்களை போல் வேதாகமத்திலே நாம் ஊறி பெரியதாத ஆட்களாக தங்களை காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். अय्यूब के जो मित्र लोगों के समान जो शास्त्र के बातों को बहुत हम समझ लिया என் करके, தாசனாகிய யோபை போல் நீங்கள் நிதானமாக பேசவில்லை. मेरे जो दास है अय्यूब के समान तुम शांतता से उत्तर नहीं दिया। யோபு பேசுனதை இறைவன் கேட்டார். जो अय्यूब जो बोलता था परमेश्वर सुना। யோபின் நண்பர்கள் பேசுனதையும் இறைவன் கேட்டுக்கொண்டிருந்தார். अय्यूब के मित्रों भी क्या कहा करके மல்கியாவில் எழுதுவது தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். मलाकी में लिखा जो परमेश्वर के डर भैया आपस में बातें करेंगे, தம் புத்தகத்திலே அதை எழுதுவார். अपने पुस्तक में लिखेंगे। இந்த நான்கு நண்பர்களை குறித்து ஆண்டவர் இங்கே நம்ம கண்ணு முன்னாலே எழுதி கொடுத்திருக்கிறார். इससे चार मित्रों के बारे में हमारे सामने பல लिख करके வேதாந்திகள் இருக்கிறார்கள். और ऐसे हमारे सामने वो लिख ஒருவன் कर दिया। அவஸ்தைப்பட்டால் என் பேச்ச கேட்கல, और एक बात எனக்கு விரோதமாக मेरे विरोध யாரும் விரோதமாக பேசட்டும், யாரும் எதுவும் செய்யட்டும், कोई भी बोलने दो कुछ भी, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? वो कोई संबंध नहीं है। நான் அப்படிப்பட்டவன் தான். हम ऐसे யாரும் नहीं। எதுவும் செஞ்சுட்டு कोई போகட்டும். भी कुछ भी बोले। நான் அந்த நான்கு அதாவது நண்பர்களை போல் ஆண்டவர் பாருங்க அவருக்கு பயந்தவர்களை குறித்து எழுதுவாரு. उसके डरवैयों के बारे में लिखेंगे। இந்த நான்கு பேரும் இறைவனுக்கு பயப்படாதவர்கள். ये चारों ஆனா வேதாந்திகள் परमेश्वर के डरवैया नहीं। வேதத்தை குறித்து இப்படி நடந்துன்னா இதனால தான், அதனால தான், அப்படிதான், இப்படிதான், ऐसा हो तो ऐसा हो तो இவர்களெல்லாம் इसके பெரிய लिए करके தியோலஜிக்கல் டிகிரி ஹோல்டர்ஸ். बहुत बड़ा डिग्री होल्डर के समान बातें कर रहे थे। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? परमेश्वर क्या करे? என்னுடைய தாசனாகிய யோபு मेरे दास अय्यूब போல் ऐसे நீங்கள் समान நிதானமாக என்னை குறித்து பேசவில்லை. दीनता से बातें नहीं किया। பாருங்கள் ஆண்டவர் தம் பக்தர்களை அவர் எப்படி அதாவது தக்காக்கிறார். देखिए परमेश्वर अपने भक्तों को कैसे संभालते हैं। ஒன்று சாத்தானானவன் யோபை குறித்து குற்றம் சாட்டினான். एक तो शैतान अय्यूब के बारे में दोषी ठहरा இவைகளெல்லாம் நீர் கொடுத்து और जो इस बारे में அவரை வேலி அடைத்து நீர் பாதுகாத்து வைத்தது நிமித்தம் உம்மை அவர் நம்புகிறான். उसको घेर कर आप जो सीमा बनाकर रखा है इसीलिए भरोसा किया। அப்படி இல்லப்பா, ऐसे नहीं है। அவன் உயிரை தவிர
உனக்கு அதிகாரம் கொடுத்த நீ செஞ்சு பாரு उसके जान के छोड़कर बाकी सब जान। சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் शैतान हराया गया। இந்த நண்பர்கள் சேர்ந்து इन मित्रों मिलकर இந்த சாத்தானை போல் शैतान के समान யோபு அதாவது மனநோவுக்குள்ளாக ஆக்கினார்கள் अय्यूब के मन को दुखाया। இப்படி மனநோவுப்பட்ட ऐसे जो दुख हो भरा யோபு தன் அதாவது காரியத்தை எடுத்து வைக்கிறார் अय्यूब अपने कार्य को बोलते हैं। அப்படி இல்லப்பா நான் அப்படி சொல்லிட்டு அதாவது சொல்லுகிறார் ऐसा नहीं वैसा नहीं அதுக்கு करके ஒரே समझाते குழப்பம் हैं। लेकिन बहुत गड़बड़ हो मन में। கடைசியில இறைவன் யோபின் நண்பர்களையும் யோபையும் சந்திக்கிறார்। अंत में परमेश्वर अय्यूब के मित्रों और अय्यूब से भेंट करते हैं। யோபு எப்படி சாத்தானுக்கு இடத்திலிருந்து அவரை तक्कातारो और जैसा हमारे जो दास अय्यूब को किस प्रकार मैंने संभाला। வேதாந்திகளிடத்திலிருந்து யோபு தன் பக்தனை அவர் காப்பாற்றுறார்। आज जो यीशु जो शास्त्रियों से परमेश्वर अपने अय्यूब को बचाते हैं। ஆண்டவர் இங்கே சொல்வது என்னவென்றால் परमेश्वर क्या कहता है? உன்னுடைய வேத அறிவை உன்னை மட்டும் வைத்துக்கொள்। तुम्हारी जो शास्त्र के ज्ञान तो अपने पास ही रख। இங்கே பாருங்கள் இப்படிப்பட்ட அதாவது நிலைமையில இருக்கிறவர்கள் देखिए ऐसी हालात में जो है அதான் யூதா 22 நான் சொன்னேன்। इसी के लिए यहूदा 22 இந்த நான்கு நண்பர்களும் चारों मित्रों யோபு மேல் தயவு பாராட்டவில்லை, அது தான் நிதானமற்று பேசுகிற காரியமாகும்। अय्यूब के ऊपर ये चारों मित्रों दया नहीं किया है। இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் உணர்வடைவார்களாக। और ये समाचार जो भी सुने वो सुन हो जाए। நான்கு நண்பர்களும் தன் நண்பனுக்காக இரக்கம் பாராட்ட चारों मित्रों अपने जो मित्र के लिए दया नहीं किया। ஒரு நண்பனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும்। एक जो मित्र एक अपने मित्र को दया करना है। அவர்களை கடிந்து கொண்டார்। और जो परमेश्वर उसको खंडन किया। என் தாசனாகிய யோபிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகுங்கள்। मेरे दास अय्यूब के पास जाके मेल அவன் உங்களுக்காக ஜெபம் वो செய்வான்। तुम्हारे लिए प्रार्थना करेंगे। ஆண்டவர் परमेश्वर இங்கே பாருங்கள் தன் பக்தனை அவர் மிகவும் உயர்த்தவில்லை। अपनी जो भक्त को बहुत ही ऊंचा पढ़ने இந்த பக்தனாகிய யோபு इस भक्त अय्यूब தன் நண்பர்களுக்காக அவர் இரக்கம் பாராட்டுறார் பாருங்க। अपने मित्रों के लिए दया किया। அவர்களுக்காக ஜெபம் செய்தார்। उनके लिए प्रार्थना किया। வேதத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், बार बार कहता हूँ என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உணர்வு அடையுங்கள்। मेरे जो समाचार जो सुनते हैं அந்த தன் நண்பர்களுக்காக அவர் இரக்கம் பாராட்டின ஒரே காரியம் என்னவென்றால் आज जो अय्यूब अपने जो मित्रों के लिए दया क्यों किया एक ही कारण அவர்களுக்காக ஜெபம் उनके लिए செய்தார்। प्रार्थना தேவன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார்। परमेश्वर उनके पापों को क्षमा किया। யோபை தன் நண்பர்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைத்தார்। अय्यूब को अपने मित्रों के सामने ऊंचा किया। ஆசீர்வாதத்தை நீ தவறி விடாதே। दो गुना के आशीष पाने के लिए तो बोल मत जाना। இறைவனிடத்தில் நாம் அணுகிற அந்த உணர்வானது जो परमेश्वर का पास जो जाने वाली कहने वाली बात நான் கீழ்ப்படிகிறேன் என்றால் मैं आधीन होता हूं। இறைவனுடைய கிருபை, परमेश्वर का अनुग्रह பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा விசுவாசம், विश्वास தேவன் மேல் இருக்கிற அன்பினால் நான் எல்லாம் செய்கிறேன் என்ற परमेश्वर உணர்வு ऊपर का प्रेम से मैं सब कुछ करता हूं। இது மற்றவர்களோட அது ஒத்து பார்க்காது। और जो और लोगों से उसको जुड़ा कर नहीं देखना। என்ன மாதிரி ஜெபம் பண்ண மாட்டிருக்கான், காலையில எழும்புறது கிடையாது, அது செய்கிறது கிடையாது, இதை செய்கிற நீ செய்ப்பா। मेरे जो समान वो प्रार्थना नहीं करता है, सुबह नहीं उठता है, वो छोड़ दो, तू पहले तू करो। இப்படி அதாவது இந்த உணர்வு இறைவனிடத்தில் நம்முடைய அணுகுமுறை சரியாக இருந்தால் और ऐसी जो இவனை போல் இல்லை நான் என்று நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை அப்படி நாம் நடத்த மாட்டோம்। इसके समान नहीं है करके हम कभी भी हमारे जीवित ऐसा அவன் नहीं करते। ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவ கிருபையை பெற்றிருக்கிறான், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறான், விசுவாசத்தினாலே இறைவனுடைய பார்வையில நீதிகரிக்கப்பட்டவன் वो அவன்। उद्धार पाया है, बपतिस्मा पाया है, पवित्र आत्मा पाया है, परमेश्वर के दृष्टि में धार्मिक ठहराया गया। இறைவனுடைய சித்தமானது परमेश्वर की इच्छा அவன் ஏதோ ஒரு வகையில் அதாவது நிறைவேற்ற உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது। कौन सा भी एक ओर से वो पूरा होएगा, आपको मालूम नहीं, हमको मालूम नहीं। நீ இறைவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த அணுகுமுறை आज जो तुम जो प्रभु के पास जो रखा वो இதுதான் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிறது। यही आदीन है। நான்காவது चौथी बात தைரியமான உணர்வு। बड़ी
धैर्य की सून, நமக்கு பணிவான உணர்வு, हमारे लिए दीनता सून, நம்பிக்கையான உணர்வு, जो आशा के सून, கீழ்ப்படிதலின் உணர்வு, आधीन होने के सून, தைரியமான உணர்வும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. बड़ी सागस की सून भी हमें दिया गया. இறைவன் எல்லையற்ற மகத்துவம் நிறைந்தவராக, परमेश्वर जो किनारे के अपार की महत्व, எல்லையற்ற ஞானமுடையவராக, वर्णन के अपार के ज्ञान, எல்லையற்ற பரிசுத்தமுடையவராக, वर्णन के अपार की पवित्र, எல்லையற்ற அன்புடையவராக இருந்த போதிலும் जो वर्णन के अपार की प्रेम होकर भी நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. हमारे लिए एक सागस हुई. நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே रोमियो 8:15 पे நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் जो आत्मा हम पाए हैं, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுலடியார் கூறுகிறார். अपा पिता करके पुकारने के उस आत्मा हम पाए करके कहता है. தைரியமான உணர்வானது एक बड़ी सागस की நாம் सून, புத்திரர்கள் ஆண்டவருடைய புத்திரிகள் என்ற உணர்வு, हम पुत्र है परमेश्वर के पुत्री करके ये सून, இந்த உணர்வானது ये सून நாம் கிறிஸ்துவோட ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். मसीह के साथ हम संबंध रखा गया है. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது हमारी जो जीवन जो मसीह प्रकट होगा, என்று பவுலடியார் கூறுகிறார். ऐसा करके पौलुस இப்போ நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். कहता है, परमेश्वर को हम पाए हैं, நித்திய ஜீவனுடையவர்களாக நாம் இருக்கிறோம் अनंत என்றால் जीवन पाए அது हैं, கிறிஸ்துடைய ஜீவன். वो मसीह के जीवन, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது हमारी जो जीवन जब मसीह प्रकट होगा, அவரோட நாம் வெளிப்படுவோம் என்று பவுலடியார் கூறுகிறார் அல்லவா? उसके साथ हम प्रकट होंगे करके पौलुस कहता है. ரட்சிப்பானது கிறிஸ்துவோட அவருடைய ஜீவனோட நம்மை தொடர்படுத்தி இருக்கிறது. उद्धार जो उसके जीवन के साथ हमें संबंध रखा है. இந்த ஜீவித்த புத்திர சுகாரம் என்று சொல்லப்படுகிறது. इस जो पुत्र स्वीकार, புத்திரத்துவம், पुत्रत्व, நாம் இறைவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के संतान, தாய் தகப்பனுடைய ஜீவனுடையவர்களாக நாம் உலகத்திலே பிறக்கிறோம். माता पिता के जीवन बातें संसार में जीते हैं. பாருங்கள், அவர்களுடைய தாய் தகப்பனுடைய சாயல் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு சாயல் இருக்கும். देखिए उनके जो स्वरूप जो परिवार का किसी न किसी का रूप होगा. நாம் காணும் போது இது இவர் மாதிரி இருக்கிறதா, இவருடைய பிள்ளையா இருக்குமோ என்று நாம் அப்படி ஏதாவது जब हम देखते हैं तो हमारे मन में आते हो सके इसके लड़का लड़की होगा करके. நாம் இறைவனோட கிறிஸ்துவோட அந்த தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறோம். जो मसीह के उस संबंध में है हम. ரோமர் 8:15 வாசிக்கலாம். रोमियो 8:15 இங்கே பாருங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் இந்த பாக்கியத்துக்குள்ளாக நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். देखिए हम जो आत्मा पाए उसे ये धनी के अंदर हमें जुड़ा कर रखा है. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயப்படத்தக்கதான அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுலடியார் கூறுகிறார். क्योंकि पौलुस ने यहाँ यह कहता है क्योंकि जो दासत्व की आत्मा नहीं मिली, फिर भयभीत की हो, परंतु ले पालकपन की आत्मा मिली है, जिसे हमने अब्बा पिता कहकर पुकारते हैं. கல்லெறிந்து கொண்டு ஓடுவார்கள், पथरवा करके मार डालेंगे, கழுத்தை வெட்டிடுவாங்க, जो கையை வெட்டிடுவாங்க, हाथ काट देंगे. இப்படி பயத்தினால் நிறைந்திருக்கிற அதாவது அந்த ஆவியை நாம் பெறாமல், ऐसे भयभीत का आत्मा नहीं पाया. இறைவனை அப்பா பிதாவே அந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை, और जो परमेश्वर का अब्बा पिता करके ले पालकपन அந்த की उस आत्मा, புத்திரத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தட் இஸ் கால்ட் இறையல் த யூனியன் ஆஃப் கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उस जो पुत्रत्व के हम पाए हैं, यही जो बुलाया जाता है. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது என்ற அந்த இணைப்பு, हमारी जो जीवन जब मसीह प्रकट होगा उस जुड़ावा, இது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. इसका छाप लगाया है. இந்த தைரியமானது, ये सागर, அவரோட சேர்ந்த இணைப்பானது, उसकी जो जुड़ावा, it has been sealed. दोनों को मोर लगा दिया. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம், एफेसियन पहले 13 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தில் 4:30 பவுலடியார் இணைக்கப்பட்ட இந்த ஜீவனானது
जो जुड़ा हुआ इस जीवन கிறிஸ்துடைய ஜீவன் நித்திய ஜீவனாக என்னிலும் அவருடைய ஜீவனோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. मसीह के जीवन जो अनंत जीवन है जो मुझ में उसमें जो जुड़ाया गया, இந்த தைரியம் எப்படி உண்டாகிறது ये என்றால் सागस कैसी होती है? பரிசுத்தாவியானவர் நம்மை முத்தரித்து இருக்கிறார். पवित्र आत्मा हम पर मोहर लगाया நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது और जो अपने जीवन जब நாம் मसीह அவரோட வெளிப்படுவோம் என்ற நம்பிக்கை हम उनके साथ प्रकट होंगे எப்படி உறுதிப்படுகிறது என்றால் कैसी पक्की होती है? இங்கே பாருங்கள் எபேசியர் 1:13 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசியுங்கள். एफेसियों पहला अध्याय 13:4-30 को भी நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவருக்குள்ளாக நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்றது மாத்திரமல்ல, प्रतिज्ञा किया हुआ पवित्र आत्मा में तो मोहर लगाया गया करके ये बात भी இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையோட இந்த முத்தரிப்பு ஆழமாகப்பட்டிருக்கிறது, அது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के दूसरे आगमन के लिए एक बहुत गहराई रूप में इसकी पक्की किया गया है। 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசிங்க. 4:30 को भी पढ़िएगा. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று இங்கே பவுலடியார் கூறுகிறார். और परमेश्वर के पवित्र आत्मा को शोकित मत करो जिससे तो तुम पर छुटकारे के दिन के लिए चाप दी गई है. கிறிஸ்துடைய ஜீவனோடு பரிசுத்தாவியானவர் நம்மை இணைத்து मसीह के जीवन के साथ पवित्र आत्मा में जुड़ाकर அவரே முத்திரையாக அந்த ஜீவனுக்கு இருக்கிறார். वही चाप के रूप में उसमें है. இயேசுவானவர் வரும்போது அவரோட நாம் வெளிப்படுகிறது பரிசுத்தாவியானவர் மூலமாக அந்த வெளிப்பாடோட நாம் சேர்க்கப்பட போகிறோம். मसीह आने के समय हमारी जो प्रकट जो पवित्र आत्मा के द्वारा जुड़ने वाले हैं. இந்த தைரியமானது ये सागत எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. इब्रानियों 13:5 के साथ जुड़ाया गया है. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் அல்லவா? जो परमेश्वर ने ये कहा ना तो मैं तुझे त्यागूंगा ना तो तुझे छोड़ूंगा. நீங்கள் உலகத்திலேயே நாம் வாழ்கிறதற்கான பண ஆசை இராமல் நீங்கள் இருக்கவும், संसार में जीने के लिए जो पैसे की लालच नहीं होना चाहिए. இருக்கிறதிலே திருப்தியாக இருக்கும்படிக்கு அது எதற்கு நடத்துகிறது என்றால், जो है उसमें से तृप्त रहने के लिए वो किसके ओर चलाती है? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. मैं ना तो तुझे छोड़ूंगा ना तो तुझे त्यागूंगा. தேவனுடைய ஜனங்கள் எதற்கும் கவலைப்பட கூடாது, கலங்க கூடாது. परमेश्वर के लोग किसी भी बात को चिंता ना तो घबराहट नहीं हो. நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவன் கிறிஸ்துடைய ஜீவனாக இருக்கிறது, அதோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். अनंत जीवन हम पाए हैं, ये मसीह के जीवन है, उसी के साथ जुड़ा गया है. கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். मसीह फिर आने वाला. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோட நாம் வெளிப்படும்படிக்கு பரிசுத்தாவியானவர் அதற்கு முத்திரையாக இருக்கிறார். हमारी जो जीवन जो प्रभु से पाया है उसके साथ हम जुड़ने के लिए पवित्र आत्मा उसकी मोहर है. அந்நாள் மட்டும் उन दिन तक நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். मैं ना तो तुझे छोड़ूंगा ना तो त्यागूंगा करके प्रभु कह दिया. அப்படி இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லாமே. ऐसी हो तो हम कह सकते हैं कि इंसान हमारे लिए क्या करेगा. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் கூறுகிறது. इब्रानियों 13:5 कहती है எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर நாம் எல்லாரும் தைரியம் கொண்டு இருப்பது. हम बड़ी 2 सागत கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். दूसरी कुरिन्थियों पहली யாரும் யாருடைய விசுவாசத்துக்கு அதிகாரியாக இராமல் कोई किसी का विश्वास का अधिकार நாம் नहीं हो. யாவரும் விசுவாசத்தினாலே நிற்கிறோம் என்ற உறுதிப்பாடு இந்த தைரியத்திலே இருக்கிறது. हम सब विश्वास में खड़े हैं करके ये सागत इसी में है. உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி அல்ல. तुम्हारे जो विश्वास के अधिकार हम नहीं. நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே நிலை கொண்டிருக்கிறீர்கள், நான் என் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறேன். आप तो अपने विश्वास में तुम सिर हो, मैं अपने विश्वास में இந்த सिर हूं. தைரியம் எப்படி உண்டாகிறது? इस सागत कैसी होती है? பணிவான உணர்வு எனக்கு இருக்க जो வேண்டும். दीनता सुन, நம்பிக்கையின் உணர்வும் आशा की सुन, கீழ்ப்படிதலின் आदि உணர்வும் होने की सुन. இது தைரியத்தின் உணர்வுலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ये सागत के सुन में आके खड़ी करती 2 है. கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம். दूसरी कुरिन्थियों पहला अध्याय की 24वां वचन.
உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் யாருடைய விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரியாக இராமல் இருக்கிறோம். பாருங்கள், we are helpers to your joy. விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறீர்கள். விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். you are stand firm in your faith. ये नहीं कि जो हम विश्वास के विषय में तुम पर जो प्रभुता जानता चाहते हैं, परंतु तुम्हारे जो आनंद में सहायक है, क्योंकि तुम विश्वास में स्थिर हो. நீங்கள் விசுவாசத்திலே நிற்கிறீர்கள். आप विश्वास में स्थिर हो. உறுதியாக நீங்கள் நிற்கிறீர்கள். पक्का आप खड़े हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்போது एक समाचार जब आप सुने, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, आपके लिए आनंद हो, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி, आनंद से रहने के लिए, எந்த நிலைமையிலும் சந்தோஷமாக இருக்கும்படி, हालत में கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பதே प्रभु में आनंदी रहना நம்முடைய பலனாக இருக்கிறது என்று நெகேமியா கூறுகிறார் அல்லவா. तुम्हारी बल होता करके नहमीया कहता இந்த தைரியமானது अब सागर से நம்முடைய புத்திரத்துவத்திலும் हमारी पुत्रत्व में, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையிடுதலிலும், पवित्र आत्मा की मोहर में, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறது. हमारी जो परमेश्वर हमारी जो रक्षक, பாதுகாவலாக और हमारे रक्षक, நாம் விசுவாசத்திலே நிலை கொண்டு இருக்கிறதே அந்த தைரியத்தின் உணர்வாகும். और उस विश्वास में स्थिर रहना ही उस सागर की स्थिति. கடவுளிடத்தில் நாம் அணுகிறது जो परमेश्वर के ரொம்ப பணிவாக, बहुत दीनता, நம்பிக்கையோடு, आशा के साथ, கீழ்ப்படிதலோடு, आदीन के साथ, தைரியமாக அணுகிறதற்காக सागर के साथ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக यीशु இருக்கிறது. मसीह के रक्त हमारे लिए काफी है. அவருடைய ரத்தத்தினாலே उसके रक्त से இந்த திரைக்கு உட்பட इस पर्दा की மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனிடத்தில் சேரும்படி महा पवित्र स्थल पर रहने वाला நமக்கு परमेश्वर के पास தைரியம் पहुंचने के உண்டாயிருக்கிறது लिए என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டது. हमारे लिए सागस होती है करके इब्रानियों के पत्री में लिखा है. இந்த உணர்வானது यीशु நாம் யாவருக்கும் இருக்க வேண்டும். ये हम सब के लिए होना चाहिए. பணிவாக இருக்க வேண்டும். दीनता से रहना. நாம் பணிவாக இறைவனுக்கு முன்பதாக இருந்தால், दीनता से प्रभु के सामने हो तो எல்லை கடந்தவராக இருக்கிறார். वर्णन के अपार की, ஆனாலும் அவர் நெருங்கியும் இருக்கிறார். तो भी उतर எல்லை கடந்தவராக இருந்த போதிலும் जो वर्णन के अपार होके அவர் நம்மிடத்தில் கடந்து வருகிறவராக, हमारे पास भी आते हैं. நம்பிக்கை உடையவராக, आशा भरा, அவர் மேல் நம்பிக்கை வைத்து उसके ऊपर भरोसा रखें. கீழ்ப்படிதலோடு आदीन के साथ, தைரியமாக அவரிடத்தில் சேரும்படி धैर्य के साथ उसके அவருடைய पास, ரத்தம் போதுமானதாக उसके இருக்கிறது. रक्त काफी है. இப்படி நாம் வாழ்வுமாக ऐसे हम இறைவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் பணி உள்ளவர்களாக, प्रभु के सामने सदा दीनता, நம்பிக்கை கொண்டு, भरोसा होके, கீழ்ப்படிதலோடு, आशा, தைரியமான आदीन के साथ, உணர்வோடு நாம் இருப்போமாக. धैर्य के सून के साथ हम रहेंगे. இதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. यही आशीष की जीवन. இறைவனிடத்தில் கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டு நம்ம சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கு परमेश्वर के पास सवाल पूछते जो संगीत में है, இரக்கம் பாராட்டுவோமா. दया करेंगे. அந்த நண்பர்கள் யோபுவிடத்தில் இரக்கம் பாராட்டவில்லை. और उस मित्रों अय्यूब के पास दया नहीं தேவனை அறிந்தவராகிய யோபு நண்பர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். प्रभु को जाना वो अय्यूब अपने मित्रों से के ऊपर दया किया, அவர்களை மன்னித்தார், उनको क्षमा किया, அவர்களுக்காக ஜெபம் उनके लिए செய்தார். प्रार्थना किया. இறைவன் யோபின் விண்ணப்பத்தை கேட்டார். परमेश्वर अय्यूब की प्रार्थना सुना, யோபை ஆசீர்வதித்தார். अय्यूब को आशीष किया. இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவை, दो गुना आशीष चाहिए. இப்பொழுதே தருவார், अभी दे, இன்றைக்கே தருவார் என்று आज ही சொல்லிட்டு दे. இருக்காம, अब ऐसे बोल के இப்படி मत रहे. சந்தேகத்துல இருக்கிறவர்களுக்கு தயவு செய்யுங்க. जो संगीत में उनको Be दया with कर. them. அதாவது சந்தேகப்படுகிறவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. ऐसा भी एक संदेश है कि जो संगीत लोगों के बीच में कैसे करना. அது நான் இப்படி பிரசங்க வாயில சொல்லி தருகிறேன். और कभी हमारे संदेश में मैं कहूँगा, ஆண்டவருடைய ஜனங்கள் மிக தெளிவாக இறைவனுடைய வசனத்தை வாசியுங்கள். प्रभु के लोग पक्का प्रभु के அதோட वचन को पढ़ो, கலந்து உரையாடுங்கள். उसके साथ बातें करें. இறைவனுடைய வசனத்தோடு நாம் प्रभु உரையாடும் के போது वचन के साथ जब हम நம்முடைய बोलचाल வாழ்க்கையான ஸ்திரமான வாழ்க்கை, रखें, हमारे जो जीवन स्थिर रहेगा, நம்பிக்கையுடையதாக, आशा भरा रहेगा, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து प्रभु के आधीन हो, தைரியமாக जागृत से, பணிவோட நிறைந்த உணர்வு உள்ளவர்களாக நாம் दीनता के காணப்பட வேண்டும் मन என்று के ஆண்டவர் விரும்புகிறார். दीनता मन के இந்த साथ உணர்வை होना நாம் चाहिए. பெருக்கிக் கொள்வோமாக. इसे इस सुन को बढ़ाएं. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தர इस வேண்டும். अनुग्रह प्रभु हमें दे, தந்து நம்மை வழி நடத்த வேண்டும். देकर हमें चलाने के लिए நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருப்போமாக. सदा परमेश्वर के पक्ष में होंगे. தேவன் இந்த வார்த்தையை प्रभु ஆசீர்வதிப்பார். इस वचनों का आशीष எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம்.